ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தப்புறமா என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சிந்தாமணி பார்த்திங்கன்னா அவங்களோட பிளானை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துக்கு மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ரோகிணி வந்து தன்னை அடித்த கோவத்தில் பார்த்திங்கன்னா முத்து மீனா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. போலீஸும் பார்த்திங்கன்னா முத்து மீனாவை அரெஸ்ட் பண்ணிடுது. அப்போ பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பையனுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும். அதுலேருந்து நம்ம முத்து காப்பாற்றுனதுனால போலீஸே பார்த்திங்கன்னா முத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால முத்து மீனா மேலே வந்து கேஸ் இல்லாமல் வந்து பார்த்துப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரோகிணிக்கு செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது. ரோகிணியை பற்றி எல்லா உண்மையும் வந்து போலீஸும் தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம ரோகிணியை செம்மையாக திட்டி விட்டுறாரு. இதுக்கப்புறம் முத்து மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து யோசிக்க போகிறாங்க. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா விஜயாவோட பேராசையில் அந்த வீடு வந்து விஜயா விட்டு போகுது. இதுதான் அடுத்த ட்ராக்காக கொண்டு வர போகிறாங்க. அதாவது பேங்க்கில் இருக்கிற கடனும் நாங்களே கட்டிடுறோம், நீங்கள் சிந்தாமணிக்கு தெரிஞ்சவங்க தானே, அதனால் ஒரே கடனாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி டீல் பேசுகிறாங்க. மனோஜ் கடை வாங்கினார் இல்லையா, அவர் வந்து டீல் பேசுகிறாரு. இது வந்து விஜயாவும் மனோஜும் பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குது, இப்படியே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேராசைப்பட்டுட்டு இருக்காங்க. முத்து மீனா பார்த்திங்கன்னா அண்ணாமலையை தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் பார்த்திங்கன்னா இது தப்பாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயா பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இது என் வீடு, நான் எடுக்கிறது தான் அப்படின்ற மாதிரி மனோஜ் பேச்சை கேட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா அவசரமாக வந்து தப்பான முடிவு வந்து எடுத்துடுறாங்க விஜயா. இப்போ விஜயா வீடு வந்து கைவிட்டு போகிற மாதிரியான ஒரு சீன் தான் அடுத்த ட்ராக்காக கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ரோகிணி வந்து விஸ்வரூபம் எடுக்கிறாங்க. ஏற்கனவே ரோகிணி பண்ணாத தப்பே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் அடித்தாங்க இல்லையா, இதனால் முத்து மீனா மேலே வந்து சமகாண்டாயிடுறாங்க ரோகிணி. முத்து மீனாவை இதுக்கப்புறம் விட்டுவே கூடாது, பழி வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து முத்து மீனா அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது, நான் வீட்டை விட்டு எப்படின்னா அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சிந்தாமணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு மனசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ முத்து மீனா வீட்டை விட்டு அனுப்பு, ஆனால் அவங்க எல்லாரையும் நான் வீட்டை விட்டு அனுப்பி அந்த வீடு வந்து என் கைக்கு வரணும், முத்து மீனாவும் வந்து பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் அடுத்த ட்ராக்காக கொண்டு வராங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து எபிசோட்ஸ் மூவ் பண்ணியிருக்காங்க. ரோகிணி உண்மை தெரிஞ்சிச்சு. ரோகிணியோட டைவர்ஸ் கேஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மாதிரியும், அப்புறம் வந்து ரோகிணி மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுற மாதிரியான ட்ராக்கும், விஜயா வீடு வந்து விஜயா விட்டு போகிற மாதிரியான ட்ராக்கும், இந்த மாதிரியான ட்ராக் தான் வந்து அடுத்த எபிசோடாக கொண்டு வர போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.